நமஸ்கார் மற்றும் ஆதாப். சொல்ல வேண்டியதில்லை, நான் நன்றியுடன், பெருமையுடன் மற்றும் பணிவுடன் மிகுந்த உணர்வில் இருக்கிறேன். தேசிய விருதால் கௌரவிக்கப்படுவது என் வாழ்நாளில் என்றும் நினைவில் நிற்கும் ஒரு தருணம். நன்றி கூறுகிறேன் ஜூரிக்கும், தலைவர் அவர்களுக்கும், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சுக்கும், இந்த கௌரவத்திற்கு என்னை தகுதியானவராக கருதிய அனைவருக்கும், என் அனைத்து இயக்குநர்களுக்கும் மற்றும் எழுத்தாளர்களுக்கும், குறிப்பாக 2023ஆம் ஆண்டுக்காக நன்றி கூற விரும்புகிறேன். அதனால் நன்றி ராஜு சார், நன்றி சித். மேலும் குறிப்பாக ஜவான் படத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கி இந்த விருதிற்கு தகுதியானவனாக என் மீது நம்பிக்கை வைத்த அத்லி சார் மற்றும் அவரது குழுவிற்கு நன்றி. அத்லி சார், இது நீங்கள் சொல்வது போல மாஸ். என் குழுவுக்கும் என்னுடன் இடைவிடாது உழைக்கும் என் மேலாண்மை குழுவிற்கும் நன்றி கூற விரும்புகிறேன். என் விசித்திரங்கள் மற்றும் பொறுமையின்மையை அவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள், எனக்கு முழு கவனத்தையும் அளிக்கிறார்கள், மேலும் என்னை நான் உண்மையில் இருப்பதை விட சிறப்பாக காட்டுகிறார்கள். இப்போ இந்த வீடியோவில் கூட அவர்களின் பொறுமையும் அன்பும் இல்லாமல் இந்த விருது எப்படியும் சாத்தியமாகாது. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிற்கும் மனமார்ந்த நன்றி. என் மனைவியும் பிள்ளைகளும் கடந்த சில ஆண்டுகளில் வீட்டில் நான் குழந்தை போலவே எனக்கு அதிகமான அன்பும் கவனமும் அளிக்கிறார்கள். எனக்கு எப்போதும் சிறந்ததையே விரும்புகிறார்கள். சினிமாவை பற்றிய என் பிடிப்பு என்னை அவர்களிடமிருந்து விலக்கிவிடும் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் அதை ஒரு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு எனக்கு அவ்வளவு நேரம் வழங்குகிறார்கள். அதுக்காகவும் ரொம்ப நன்றி. ஒரு தேசிய விருது வெறும் சாதனை பற்றி மட்டுமல்ல, நான் செய்யும் விஷயம் முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது. இது எனக்கு தொடர்ந்து முன்னேறவும், கடினமாக உழைக்கவும், படைக்கவும், யாருக்காவது சேவை செய்யவும் சொல்லுகிறது. சத்தம் நிறைந்த உலகத்தில் உண்மையில் கேட்கப்படுவது ஒரு ஆசீர்வாதம். இந்த அங்கீகாரத்தை ஒரு முடிவாக அல்ல, தொடர்ந்து முயற்சி செய்யவும், கற்றுக்கொள்ளவும், திருப்பிக் கொடுக்கவும் ஒரு ஊக்கமாக பயன்படுத்துவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். மற்றும் கடைசியாக, என் அன்பான ரசிகர்களுக்கு உங்கள் உற்சாகமான ஆரவாரங்கள் மற்றும் உணர்வு பூர்வமான கண்ணீருக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் படைப்புகளை பார்க்கும்போது உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி உங்கள் ஸ்க்ரோலிங்கை நிறுத்தி முழு கவனத்துடன் பார்த்ததற்கும் நான் உண்மையாகவே மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் தொடர்ச்சியான ஆதரவும் அன்பும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகம். இந்த விருது உங்களுக்காக, மற்ற எல்லா விருதுகளும் போல, ஆம், உங்களுக்காக என் கைகளை விரித்து என் அன்பை பகிர விரும்புகிறேன். ஆனால் இப்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், வெறும் பாப்கார்னை தயார் வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரையரங்கிலும் விரைவில் திரையிலும் திரும்ப வரப்போகிறேன். அதுவரை ஒரு கையோடு மட்டும் தயார்.